இன்னைக்கு நம்ம மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 40 வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுகளை போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் எல்லா வீடியோவும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து வாங்க என்ன பண்ணுவானா அவனுடைய ஷார்ட் டெக்னிக்கை வந்து லீ மேலே யூஸ் பண்ணுறப்போ லீ என்ன பண்ணுவானா அந்த அட்டாக்கை வந்து தன்னுடைய கையால் வந்து தடுத்து நிறுத்திட்டு இந்த அட்டாக்கை வந்து நான் வந்து தேவையில்லாமல் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த டெக்னிக்கை நீ என்ன பயன்படுத்தும் போது ஃபோர்ஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபாலின்ஸ் கைன்னு சொல்லிட்டு வந்து லீயை பார்த்து வாங்க பார்த்து ஒரு அட்டாக் பண்ணுறப்போ வாங்க அப்படியே தெரிச்சு கீழே போய் விழுவான். விழுந்தவங்க கிட்ட போய் நின்றுக்கிட்டு என்கிட்ட நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், நான் தான் இந்த போட்டியில் வின் பண்ணுவேன்னு. நீ எனக்கு வந்து சரியான மேட்சே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லை, என்கிட்ட வந்து ஏகப்பட்ட ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறப்போ வெற்றியோ தோல்வியோ இந்த அரேனா தான் வந்து இதை முடிவு பண்ணணும். நான் வந்து உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் டைம் மோதுறேன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வந்து அவனை வந்து கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நம்மளுடைய ஹீரோ தான் வந்து சொல்லுவான், இந்த கியூ எம்பையரில் வந்து மன உறுதியான ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உடனே வந்து அங்கே இருக்க ஆட்கள் தான் வந்து பேசுவாங்க, வாங்க வந்து தோத்துட்டானா, இது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறப்போ இன்னொருத்தர் தான் சொல்லுவார், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் லீ தான் வின் பண்ணுவானு. ஏன்னா அவங்களுடைய அப்பா வந்து மிகப்பெரிய மந்திரி, அவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட ரிசோர்ஸ்லாம் வந்து இருக்கும். அவன் வந்து ஏகப்பட்ட மார்ஷல் ஆர்ட் திறமைகளும் அவனுடைய கல்டிவேஷனையும் வந்து அவன் வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது உதவி இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருமே வந்து அங்கே குயின்சான் இருக்கிறத வந்து மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் சொல்கிறப்போ என்னதான் குயின்சான் வந்து அவனுடைய பெட்லைனை வந்து லேட்டாக அவைக்கன் பண்ணியிருந்தாலும் அவன் வந்து சடனாக வந்து ஃபைனல் வந்துட்டான். அவன் வந்து எர்த் லெவலுக்கும் ஹியூமன் லெவலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குயின்சான் வந்து இந்த வருஷம்னாலும் ஒரு வருஷம் கண்டிப்பாக வந்து அவன் எர்த் லெவலுக்கு வரத்துக்கு வந்து பயிற்சி பண்ணாதான் அவன் அடுத்த மேட்ச்சில் வந்து ஜெயிப்பான் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே வந்து பிரின்சிபால் தான் வந்து எழுந்து இங்கே மேட்சை பார்த்த எல்லாருக்கும் வந்து நன்றி. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்சுக்கான ஆளை வந்து தேர்வு செஞ்சிட்டோம். சேனும் அப்புறம் லீயும் தான் வந்து மோத போகிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த டேன்ஷன் அகாடமியில் வந்து ஃபைனல் எக்ஸாம் இந்த அதில் வர ப்ரைஸை வந்து தவிர்த்து இன்னும் சில கிஃப்ட்டுகள்லாம் வந்து வழங்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, ராயல் ஃபேமிலியில் வந்து ஒரு மெம்பர் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறப்போ அதை கேட்டுட்டு ஒருத்தவன் தான் சொல்லுவான், என்னதான் இருந்தாலும் இந்த டேன்ஷன் அகாடமியில் இருந்து கிஃப்ட்டுகளை வந்து தவிர்த்து ராயல் ஃபேமிலிக்கு போகிறதுக்கான வாய்ப்பை வந்து இவங்க அவர் ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறப்ப உடனே வந்து லீ என்ன பண்ணுவான்னா சில மாத்திரைகளை வந்து எடுத்துப்பான். அந்த மாத்திரைகளை வந்து பார்த்துட்டு ஒருத்தவன் அந்த மாத்திரையை பாருங்கள், அதனுடைய பேக்கிங்கும் அதனுடைய டிசைனும் வந்து பயங்கரமாக இருக்குது, இது கண்டிப்பாக வந்து 1000 காயினாக தான் வந்து இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரேராக இருக்கும், ஆனால் இவன் அசால்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறானே, உண்மையிலே வந்து வூஹான் வந்து பயங்கரமான மந்திரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்கிறப்ப உடனே வந்து லீ தான் வந்து நம்ம ஹீரோவை வந்து பார்த்துட்டு கூட்டத்துலேருந்து திடீர்னு வர குதிரை மாதிரி நீ வந்துட்டடா குயின்சான், உன்னுடைய எபிலிட்டி என்ன இருக்குதுங்கிறத வந்து பார்த்துடுறேன், வேச்சான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படுறாங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைப்பான். பிரின்சிபால் தான் வந்து கடைசி போட்டு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறப்போ லின் என்ன பண்ணுவான்னா வேகமாக வந்து அந்த கிரவுண்டில் வந்து நின்றுக்கிட்டு, சான் நீ வந்து பார்த்தோன்னா நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், கடைசியாக உனக்கும் எனக்கும் வந்து போட்டி வருங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னுடைய கல்டிவேஷன்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி லீ சொல்கிறப்போ உடனே நம்ம ஹீரோ தான் வந்து கல்டிவேஷன்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் கல்டிவேஷன்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் உனக்கு முன்னாடி வந்து சாதா மாஸ்டர் நின்றுட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ ஏன் கூட வந்து போட்டி போடுற, இந்த போட்டியில் கண்டிப்பாக நீ வந்து வின் பண்ண மாட்டேன், பற்றி பேச வேண்டிய நேரம் இது இல்லை, எது இருந்தாலும் மேட்ச்சு கடைசியில் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ சரி உன்னுடைய சோடை எங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்குறப்போ உடனே நம்புகிறதான் சொல்லுவோம், உங்கள்கிட்ட சண்டை போகிறதுக்கு சோடெல்லாம் வந்து இருக்க தேவையில்ல அப்படி எடுக்க தேவையில்ல அப்படின்றப்போ லீட்டியான் தான் வந்து சான் நல்லா சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். சொல்லும் போதே வந்து டேய் ஓவராக பேசுகிறடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து லீ என்ன பண்ணுவான்னா அவன் வந்து ஏரில் பறந்து ஒரு பஞ்சை வந்து விடுவான். அந்த பஞ்சை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேருக்கு நேராக வந்து டிஃபீட் பண்ணுவான். அதை வந்து மேலே இருக்க பிரின்சிபாலை வந்து பார்த்துட்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டு தான் வந்து சொல்லுவார், வூஹானுடைய சீக்ரெட்டான அந்த பஞ்ச் டெக்னிக்கை வந்து லீ வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கான்,
இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே பிரின்சிபால் வந்து சொல்லுவார், அவன் சின்ன வயசுலேருந்தே அதை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லை, அவனுடைய கையை வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் வாட்டரில் வந்து டெய்லி வந்து பயிற்சி பண்ணுவானா அப்படின்னு சொல்கிறப்ப அதனால் அவன் கை வந்து அயன் ஃபீஸ்ட் மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே நம்ம ஹீரோ வந்து அவனை மோதிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அங்கே இருக்கவன் தான் ஒருத்தவன் சொல்லுவான், அங்கே பாருங்கள் குயின்சான் வந்து சாதாரண பஞ்ச் டெக்னிக்கு தான் வந்து பயன்படுத்துகிறான், ஆனால் அவன் வந்து ஊகானுடைய சீக்ரெட் டெக்னிக்கை வந்து அது டிஃபீட் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்குது, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவன் சொல்லுவான். சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா லீ என்ன பண்ணுவான்னா ஹெவன்லி ஃபீஸ்ட் மவுண்டன் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அட்டாக்கை வந்து பயன்படுத்துவான். அந்த அட்டாக்கை பயன்படுத்துகிறப்போ நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட்டில் வந்து அவனுடைய அட்டாக்கை பயன்படுத்துவான். அவர் 2 பேரும் மோதி அது வந்து கிளாஷ் ஆகும். இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லீவ் விட்டுங்க, வேறு எதுவும் இல்லை. சரி, இன்னிலேருந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.